98வது ശ്ലോകത്തിലേന്ത് 110வது ശ്ലോകം വരയ്ക്കും யோகினி தேவிகளோடு வர்ணனையாக்கும் நடக்கிறது. 475வது நாமம் முதல்க்கு 534வது நாமம் வரைக்கும் 7 யோகினி தேவிகளை ஸ்துதிக்கிற நாமங்களாக்கும். ஷடாதார சக்கரங்களிலேயும் சகசிரார பத்மத்திலையும் அப்படின்னு 7 ஸ்தானங்களில அதிஷ்டான தேவதைகளாயிட்டு யோகினிகள். ഓരോ ചക്രത്തിലെയും இருக்கிற ദേവിക്ക് ഓരോ പേര്. വിശുദ്ധി ചക്രത്തിലേന്ത് ആരംഭിക്കപ്പെടുறது. വിശുദ്ധി ചക്രത്തിലേന്ത് അനാഹതം, മണിപൂരകം, സ്വാധിഷ്ഠാനം, മൂലാധാരം വരയ്ക്കും വർണ്ണിച്ചിട്ട് அங்கேந்து அங்கெல்லாம் இருக்கிற யோகினிகளை ஸ்துதிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆக்ஞா சக்கரத்துக்கும் மேலே இருக்கிற சகசிரார பத்மத்துக்கு வர்ணனை தொடர்றது. வாக்தேவிகள் 7 சக்கரங்களில 7 யோகினிகளை அப்படி வர்ணிக்கிறார். പഞ്ചഭൂതങ്ങളില ആകാശമാക്കുമേ ആദ്യമുണ്ടാനത്. ஆகாசம், அதுக்கப்புறம் வாயு, அதுக்கப்புறம் அக்னி, அதுக்கப்புறம் ஜலம், அதுக்கப்புறம் பிருத்வி. ஆகாசம் அப்படிங்கிறது ശബ്ദ തന്മാത്രയാക്കും, വിശുദ്ധി തത്വമാക്കും അങ്ക ഉള്ളത്, ഡാകിനിയാക്കും யோகினி. அதுக்கப்புறம் வாயு அநாகத தத்துவமாக்கும் அங்க உள்ளது, ராகினி அப்படிங்கிற யோகினி தேவியாக்கும் அங்க அதிதேவதை. அதுக்கப்புறம் அக்னி தத்துவம் மணிபூரக சக்கரமாக்கும் அங்க லாகினி அப்படிங்கிற யோகினியாக்கும் அங்க உள்ளது. அதுக்கப்புறம் ஜல தத்துவம் சுவாதிஷ்டான சக்கரமாக்கும் அங்க உள்ளது. காகினி அப்படிங்கிற யோகினிய அங்க வர்ணிக்கிறா. அதுக்கப்புறம் பிருத்வி தத்துவம் மூலாதார சக்கரம் அங்க டாகினி அப்படிங்கிற தேவிய வர்ணிக்கிறா. ஆக்ஞா சக்கரத்துல சாகினி அப்படிங்கிற தேவிய வர்ணிக்கிறா. அதே மாதிரி சகசிரார பத்மத்துல யாகினி அப்படிங்கிற தேவிய வர்ணிக்கிறா. இதெல்லாமாக்கும் இந்த 98வது ஸ்லோகத்திலேருந்து 110வது ஸ்லோகம் வரைக்கும் இருக்கிற யோகினி தேவிகளோடு வர்ணனைய வாக்தேவிகள் நடத்துறத நம்ம காணறது. லலிதா சகஸ்ரநாமத்துல 98வது ஸ்லோகம். അഞ്ച് നാമങ്ങളോട് കൂടിന ശ്ലോകമാക്കും ഇത്. വിശുദ്ധി ചക്രനിലയാരക്തവർണ ത്രിലോചന ഗഡ്വാംഗാദി പ്രഹരണ വദനൈക സമന്വിത. கண்டத்துக்கு பின்னால
அதானது தொண்டை, தொண்டக்குழிக்கு பின்னால சுஷ்மனாகாண்டத்தில் 16 இதழ்கள் இருக்கிற விசுத்தி சக்கரத்தில் வசிக்கிறவளாக்கும் தேவி. லைட்டு கலர் சிகப்பு இருக்கிற தேவி, 3 கண்கள் இருக்கிற தேவி, கட்வாங்கம் தொடங்கின ஆயுதங்கள் கையில் தரிச்சுன்னு இருக்கிற தேவி, ஒற்ற முகமாயிருக்கிற டாகினீஸ்வரி அந்த தேவியை ஸ்துதிக்கப்படுறது. இந்த ஸ்லோகத்தில் 5 நாமங்களாக்கும் இருக்கு. 5 நாமங்களுக்குள்ள என்னெல்லாம் பதங்களாக்கும் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். விசுத்தி சக்கர நிலையா, விசுத்தி சக்கர நிலையா. அதுக்கப்புறம் 476வது நாமம் ஆரக்தவர்ணா, ஆரக்தவர்ணா. 475ഉം 476ഉം കൂട്ടിച്ചേർത്തിയാക്കും നാമത്തെ ചൊല്ലണം. വിശുദ്ധി ചക്രനിലയാരക്തവർണ. இப்போ இந்த பதங்களை நம்ம பிரிச்சோன்னு விசுத்தி சக்கரநிலையா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அங்க ஆரக்தவர்ணா அப்படின்னு அங்க ஆ அப்படிங்கிற ஸ்வரம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டோம். அதனால அந்த மிஸ்டேக் இல்லாம சொல்லறதுக்கு நம்மளால சாதிக்கும். விசுத்தி சக்கரநிலையா ஆரக்தவர்ணா കൂട്ടിച്ചേർത്തിയാക്കും அந்த നാമത്തെ ചൊല്ലണം. വിശുദ്ധി ചക്രനിലയാ രക്തവർണ. അടുത്തത് ത്രിലോചന. അടുത്ത നാമമാക്കും ഗഡ്വാങ്കാദി പ്രഹരണ. ഗഡ്വാങ്ക ആദി പ്രഹരണ, ഗഡ്വാങ്കാദി പ്രഹരണ. അടുത്ത നാമം വദനൈക സമന്വിത. വദന ഏക സമന്വിത, വദന ഏക സമന്വിത, സമന്വിത, സം അന്വിത, സമന്വിത, സമന്വിത. വദനൈക സമന്വിത. ഇത്രയുമാക്കും இதுக்குள்ள இருக்கிற பதங்கள். 475 476 രണ്ടും കൂട്ടിച്ചേർത്തിയാക്കും നാമത്തെ ചൊല്ലണം. രണ്ടും വേറെ വേറെ നാമങ്ങളാക്കും. இருந்தா கூட நாமத்தை சொல்லறத விசுத்தி சக்கரநிலையா அப்படின்னு சொல்லிட்டு ஆரக்தவர்ணா அப்படின்னு சொல்லப்படாது. அதை சொல்லறத கூட்டி சேர்த்து சொல்லணும். விசுத்தி சக்கரநிலையா ரக்தவர்ணா. 475வது நாமத்தோடு அர்த்தம். நம்மளோடு தொண்டை கண்டம், அந்த கண்டத்துக்கு பின்னாலே இருக்கிற விசுத்தி சக்கரத்துல ஸ்திதி செய்யறவளாக்கும் தேவி டாகினி தேவி.
கண்டத்திலேந்தாக்கும் நமக்கு பேசுறதுக்கான சப்தங்கள் எல்லாம் வெளியில வருது. அ ஆ இ ஈ உ ஊ இப்படி இருக்கிற சப்தங்கள். அப்படி ஆலேந்து அம் ஆ வரைக்கும் 16 ஸ்வரங்கள் சேர்ந்த 16 தளங்களோடு கூடின விசுத்தி சக்கரத்துல வசிக்கிறவள். അതാക്കും വിശുദ്ധി ചക്രനിലയാ. സൂക്ഷ്മ ശരീരത്തിലെ സുഷുമ്നാപദത്തിലെ கண்டத்துக்குள்ளையாயிட்டு ஸ்திதி பண்ணுற ஆதார சக்கரத்தையாக்கும் விசுத்தி சக்கரம் அப்படின்னு சொல்லப்படுறது. 16 தளங்களோடு கூடின ധൂമ്ര വർണ്ണത്തോടു കൂടിന താമരയാക്കും വിശുദ്ധി ചക്രം. ഓരോ ദളത്തിലെയും സ്വരാക്ഷരങ്ങളായിരിக்கிற അക്ഷരമാലയിലെ സ്വരാക്ഷരങ്ങൾ തമിഴ് മലയാളം ഇത് രണ്ടുക്കും വ്യത്യാസമുണ്ട്. തമിഴ് ഹിന്ദി തമിഴ് സാൻസ്ക്രിറ്റ് இதுக்கெல்லாம் அக்ஷரமாலையில வித்தியாசமுண்டு. இங்கே 16 സ്വരാക്ഷരங்கள் அப்படின்னு பார்க்கணும்னா அது தமிழ்ல இருக்காது. ஹிந்தி சான்ஸ்கிரிட் மலையாளம் இதிலெல்லாம் அந்த സ്വരാക്ഷരங்கள் இருக்கு அக்ஷரமாலையில. அந்த സ്വരാക്ഷരங்களாயிருக்கிற அ ஆ இ ஈ உ ஊ எ ஏ இப்படின்னு அம் அ வரைக்கும் ഓരോ ദളത്തിലെയും സ്വരാക്ഷരങ്ങളെ വിന്യസിച്ചിരിക്ക്. താമരയോട് മധ്യത്തിലെയാക്കും ஆகாசமண்டலம். அந்த ஆகாசத்திலேந்தாக்குமே சப்தம் அப்படிங்கிறது வந்திருக்கு. அதுக்குள்ள இருக்கிற சந்திரமண்டலத்தோடு மேல ஆகாச பீஜமா இருக்கிற ஹம். அங்க ஆனையோடு மேல சதாசிவன் அதிவசிக்கிறார். காளையோடு மேல உட்கார்ந்துருக்கிற അർദ്ധനാരീശ്വരനോട് ഒരു ഭാഗം മണ്ണോട് കളറും இன்னொரு பாகம் சொர்ண കളറുമാക്കും. സദാശിവനുക്ക് തൽപുരുഷൻ அகோரன் சத்யோஜாதன் வாமதேவன் ஈசானன் இப்படி இருக்கிற 5 முகங்களும் 10 கைகளும் இருக்கு. சூலம் மழு வாள் வஜ்ரம் ஆக்னேய அஸ்திரம் சர்ப்பம் மணி தோட்டி பாசம் இதெல்லாம் தெரிச்ச சதாசிவன் വര അഭയമുദ്രകളെ കാട്ടിണ്ട് ഉക്കാന്നിട്ടിരിക്കാർ. പുലിത്തോല് ധരിച്ച് സർപ്പങ്ങളെ ഭൂഷണമാക്കിയ സദാശിവൻ ഭസ്മത്ത ശരീരം ഫുള്ള പൂശിണ്ടും ഇരിക്കാർ. தவளாங்கியாயிருக்கிற தேவி சந்திரமண்டலத்தில் வசிக்கிறார். 4 கைகளும் 5 முகங்களும் ഓരോ മുഖത്തിലെയും 3 കണ്ണുകളും இருக்கிற தேவி மஞ்சள் கலர் வஸ்திரத்தை ധരിച്ചിருக்கா. அர்த்தநாரீஸ்வர பாவமாக்கும் விசுத்தி சக்கரத்தில் இருக்கு. சிவபார்வதிகள்
ഒരേ ഒരു ശരീരമായിട്ട് അങ്ങ് പ്രകടമാകറ. വിശുദ്ധി ചക്രത്തിലെ ലൈറ്റ് കളർ ചകപ്പ്, ഡാർക്ക് ചകപ്പില്ലേ, ഇളം ചകപ്പ് കളർ, അതേമാതിരി ഒരു മുഖവും ആയിട്ട് பாயசம் அப்படிங்கிற அன்னம் பிரியமாயிட்டு இருக்கிற தேவி. 4 கைகளில கட்வாங்கம், வாள், சூலம், கபாலம் இப்படி இருக்கிற ஆயுதங்களை தரிச்சுண்டு அமிர்தாதி 16 சக்திகளால, அமிர்தாதேவி இப்படி இருக்கிற 16 சக்திகளால சூழ்ந்து நிற்கப்பட்டு தொக்தாதுவுக்கு அதிபதியாயிட்டு அந்த டாகினி தேவி அங்க வசிக்கிறா. നാനൂറ്റി 75வது നാമവും 476 നാമവും കൂട്ടിച്ചേർത്താക്കും ചൊല്ലണം. നമ്മൾ അർത്ഥത്തെ பார்க்கறத தனியா பார்க்கறோம். 476வது நாமம் ஆரக்தவர்ணா, ലൈറ്റ് കളർ ചകപ്പ് இருக்கிறவளாக்கும் தேவி, ഇളം ചകപ്പാക്കും ദേവിക്കുള്ളത്. സദ്ഗുണവും രജോ ഗുണവും കൂടിച്ചേർന്ന കളർ. ആരക്തവർണ, வெள்ளையும் சிகப்பும் கலர்ந்த பாடல வர்ண ரூபமாக்கும் தேவிக்கு இருக்கு. ஆரக்தவர்ணா ஸ்வேதாரக்தஸ்து பாடலா, வெள்ளையும் சிகப்பும் கூடிச்சேர்ந்த பாடல வர்ண ரூபிணியாக்கும் தேவி. வெளுப்பு நிறம் அப்படிங்கிறது சத்குணம், தூய்மையேயும். சிகப்பு கலர் அப்படிங்கிறது ரஜோகுணம், ஒரு பிரவൃத்தி செய்யணும் அப்படிங்கிற தூண்டுதலையும் இண்டிகேட் பண்றது. கருணாதேவி ஆக்கும் தேவி, பொறுமாய் அப்படிங்கிறது தேவிக்கு ரொம்ப இருக்கு. பக்தர்களை இம்மீடியட் ஆயிட்டு பிரீதிப்படுத்துவள். ஆனா துஷ்கர்மம் செய்யறவாகிட்ட தேவி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாள். அதர்மம் பண்றவாளை சிக்ஷிப்பள். உயிரினங்களுக்கு ரத்தத்தை கொடுத்து காப்பாத்துவள். ஜீவ ரத்தத்தை பிரதானம் செய்யற தேவிக்கு சிகப்பு கலர் சூட்டபிள் ஆக்கும். ரத்தத்தை கொடுத்து உயிரினங்களை காப்பாத்துற தேவி சம்ஹார காலத்துல தேவி கொடுத்த ரத்தத்தை திரும்ப எடுத்து தேவி உயிரினங்களை ஜடமாக்குவள். அதனாலேயாக்கும் தேவி ரத்தத்தை பானம் செய்வள் அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுறது. தேவி சம்ஹாரம் பண்றத ஜீவன் நிலநிறுத்துற அந்த ரத்தத்தையாக்கும் பின்வலிக்கிறா. ஜீவ ரத்தத்தை தேவியாக்குமே சரீரங்களுக்கு கொடுக்கறா, அதை திரும்ப எடுத்துப்பள். அதையாக்கும் ரக்தபானம் பண்றா தேவி அப்படின்னு சொல்லப்படுறது. ரத்தத்தை கொடுத்து ரத்தத்தை திரும்ப எடுத்துக்கிறவளாக்கும் தேவி. அதாக்கும் இங்க ஆரக்தவர்ணா
அப்படின்னு வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிச்சது. நானூற்றி 75 அப்படிங்கிறது ஒரு நாமம், 476 அப்படிங்கிறது ஒரு நாமம், விசுத்தி சக்கர நிலையா அப்படிங்கிறது ஒரு நாமம், ஆரக்தவர்ணா அப்படிங்கிறது ஒரு நாமம். ரெண்டும் കൂട്ടിച്ചേർത്തി രണ്ട് നാമങ്ങളെ കൂട്ടിച്ചേർത്തി ഒറ്റ നാമങ്ങളായിട്ട് ചൊല്ലപ്പെടുന്നത്, ഒറ്റ നാമമായിട്ട് ചൊല്ലപ്പെടുന്നത് വിശുദ്ധി ചക്രനിലയാരക്തവർണ. விசுத்தி சக்கர நிலையா அப்படிங்கிறதுல 8 நாமங்களாக்கும் 8 அக்ஷரங்களாக்கும் இருக்கு. அதே மாதிரி விசுத்தி சக்கர நிலையா அதுல கடைசியில தீர்கா ஸ்வரம் அப்படிங்கிறத சொல்லிண்டாக்கும் வாக்தேவிகள் கூப்பிடுறா. அதுக்கப்புறமா வர நாமம் ஆரக்தவர்ணா. அதுல இருக்கிற அக்ஷரங்கள் 4 அக்ஷரமாக்கும். விசுத்தி சக்கர நிலையா அதுல தீர்க்கஸ்வரம் வந்தாச்சு அப்படிங்கிறதுனால 476வது நாமத்துல ஆ அப்படிங்கிறது அக்ஷரமாயிட்டு எண்ணப்படாது. ஆரக்தவர்ணா அப்படின்னு அந்த அக்ஷரங்களை எண்ணப்படாது. அந்த ஆ அப்படிங்கிற ஸ்வரம் 475வது நாமத்துல விசுத்தி சக்கர நிலையா அப்படின்னு வாக்தேவிகள் நீட்டியாச்சுங்க. அந்த தீர்க்கஸ்வரம் அதுல போயாச்சு. அதனால 476வது நாமத்துல 4 அக்ஷரங்கள் தான் உள்ளது. விசுத்தி சக்கர நிலையா ஆரக்தவர்ணா கூட்டிச்சேர்த்தி சொல்லர்த்த விசுத்தி சக்கர நிலையா ஆரக்தவர்ணா. 477வது நாமம் 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். ത്രിലോചന 3 கண்கள் இருக்கிறவளாக்கும் தேவி. ത്രിലോചனா அப்படின்னா 3 கண்கள் இருக்கிறவள். ത്രിലോചனா அப்படிங்கிற பதத்துக்கு துர்காதேவி அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு. லோகமாதாவா இருக்கிற புவனேஸ்வரியோடு சரீரமாக்கும் இந்த சகல லோகங்களும் எல்லா சராதரங்களும் தேவியோடு ஆடை ஆபரணங்களும் ஆக்கும். ஆகாசத்தோடு அதிதேவதையும் பிரகாசத்தோடு அந்த சைதன்யமும் ஆனதுனால எல்லா பதார்த்தங்களுக்கும் அசையறதுக்கு ஆன ஸ்பேஸ தேவி கொடுக்கிறா. சாதகனுக்கு மட்டும்தான் தேவியோடு திவ்யமான சூக்ஷ்ம சைதன்யம் காணறதுக்கு சாதிக்கும். உதய சூரியனோடு கலர் இருக்கிற தேவி, ரொம்ப நிறைய இருக்கிற தேவியோடு தலைமுடியில சந்திரக்கலைய தரிச்சுட்டு இருக்கா. ത്രിലോചനயா இருக்கிற தேவியோடு 2 கைகளில பாசம் வச்சுட்டு இருக்கா, தோட்டி பிடிச்சுட்டு இருக்கா. ஒரு கையில அபயமுதிரையும் இன்னொரு கையில வரமுதிரையும் காட்டின்னு இருக்கா. சில டைமில் நடராஜ பெருமாளா இருக்கிற சிவனோடு கூடிட்டு ரொம்ப அழகாயிட்டு பிரதோஷ காலங்களில் லாஸ்ய நிறுத்தவும் செய்யறா. ஜேஷ்ட மாசத்துல இருக்கிற கிருஷ்ணபட்ச அஷ்டமிய ത്രിലോചനാഷ്ടമി அப்படின்னு சொல்லப்படுறது. 478வது நாமம் கட்வாங்காதி பிரஹரணா.
ഗഡ്വാംഗ ആദി പ്രഹരണ. ഗഡ്വാംഗം തുടങ്ങിയ ആയുധങ്ങളാല് അവിദ്യയെ അടിக்கிறവൾ. കൂട്ടിച്ചേർത്തിയാക്കും നാമത്തെ ചൊല്ലണം. ഗഡ്വാംഗാദി പ്രഹരണ. 8 അക്ഷരങ്ങളോടുകൂടി നാമമാക്കും ഇത്. ഗഡ്വാംഗം തുടങ്ങിയ ആയുധങ്ങളാല് ശത്രുക്കളെ അടിக்கிறവൾ. ദേവി ഭാഗവതത്തിലെ പഞ്ചമസ്കന്ധത്തിലെ ചണ്ടമുണ്ടർകളെ വധിக்கிறதுக்கு தேவியோடு நெற்றித்தடத்திலேந்து பார்க்கறதுக்கே பயமாயிருக்கிற காளியோடு ரூபத்தில் உத்பவிச்சா அப்படின்னு சொல்லப்படுறது. காளியோடு ரூபமும் அந்த காளி தேவி கையில தரிச்சுட்டு இருக்கிற ஆயுதங்களும் என்னெல்லாமாக்கும் அப்படின்னு தேவி பாகவதத்துல 5வது ஸ்கந்தத்துல சொல்லப்படுறது. வியாக்ர சர்மாம்பரா க்ரூரா கஜ சர்மோத்தரியகா മുണ്ടമാലാധരാ ഘോര ശുഷ്കവാബി സമോദരാ ഗഡ്ഗപാശാധരാദീവ ഭീഷണ ഭയദായിനീ ഗഡ്വാംഗധാരിണീ രൗദ്ര കാളരാത്രീരിവാപരാ. இதாக்கும் அந்த ஸ்லோகம். புலித்தோல் தரிச்சுருக்கிற தேவி, கோரமான ஆனத்தோல உத்தரியமாக்கின்னு இருக்கிற தேவி. பார்க்கறதுக்கே பயமா இருந்தது தேவிய. தண்ணி வெத்தி போன குளம் மாதிரி இருக்கிற வயரோடு கூடி இருக்கிற தேவி. முண்டமாலை தரிச்சுட்டு இருக்கிற தேவி. வாளு கயறு எல்லாம் தரிச்சுட்டு இருக்கிற தேவி. காளராத்திரிக்கு துல்லியமான கலரோடு கூடி இருக்கிற தேவி. காளராத்திரி அப்படின்னா நைமித்திக பிரளயம். எங்கேயும் ஒன்னையும் காண மாட்டேங்கிறது. கருகருன்னு இருக்கு, குற்றா கூறி இருட்டு. அதுக்கு துல்லியமான கலரோடு கூடி இருக்கிறவள், ரொம்ப டார்க்கு கருப்பு கலரா இருக்கிறவளாக்கும் தேவி. கட்வாங்கம் அப்படிங்கிற ஆயுதத்தை தரிச்சுன்னு இருக்கிற தேவி ரௌத்ர பாவத்தோடு கூடின காளி. உக்ரமாயிட்டு அட்டாட்டஹாசம் பண்ணிண்டு தேவி தன்னோட வேலை என்னவாக்கும் அப்படின்னு ஜெகதம்பிகை கிட்ட கேட்டா. நான் என்ன செஞ்சு தரணும் அப்படின்னு ஜெகதம்பிகையோடு நெற்றித்தடத்திலேந்து உத்பவிச்சவளாக்குமே காளி. എന്നിട്ട് தேவியோடு முன்னால வந்து நின்று நான் என்ன செஞ்சு தரணும் அப்படின்னு கேட்டோன்னே, யுத்த களத்துல காளி கட்வாங்கம் தொடங்கின ஆயுதங்களால சண்டமுண்டர்களை எழுதாம்பிகையோடு அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் படி அடிச்சா. இதனால எல்லாமாக்கும் வாக்தேவிகள் தேவிய கட்வாங்காதி பிரஹரணா அப்படின்னு கூப்பிட்டது. 479வது நாமம் வதனைக சமன்விதா. வதன ஏக சமன்விதா. ஒரே ஒரு முகம் மட்டும் இருக்கிற ஆகாச ரூபிணியா இருக்கிறவள். எட்டக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. வதனைக சமன்விதா. வதன ஏக சமன்விதா. ஒரே ஒரு முகம் இருக்கிறவளாக்கும் தேவி.
സാധാരണமான രൂപത്തിലെ ഒരേ ഒരു മുഖവും 2 കൈകളോടും കൂടിനവളാക്കും. ത്രിമൂർത്തികളോട് പത്നികളാണ് സരസ്വതി, ലക്ഷ്മി, പാർവതി. ഇവാളെല്ലാം ഷോഡശിയാണ് ലളിതാംബികை. ഇവാളെല്ലാം സാധാരണ സ്ത്രീകളോട് ഭാവമേത മാതൃഭാവം, சகோதரீபாவம், பத்னீபாவம், புத்ரீபாவம், இப்படி இருக்கிற பாவங்கள் எல்லாம் இந்த தேவிகளுக்கு உண்டு. சத்ரு சம்ஹார சந்தர்ப்பத்தில் மட்டுமே தேவி நிறைய முகங்களும் நிறைய கைகளும் நிறைய ആയുധങ്ങളുമെല്ലാം വെച്ചുണ്ട്. 3 കണ്ണുകളോട് കൂടിയിട്ട് ദേവി സ്വരൂപത്തിലെ പ്രത്യക്ഷമാവൾ. சத்குணப்பிரதானம் ஆயிட்டிருக்கிற பக்தர்களுக்கு ஒரே ஒரு முகத்தோடு கூடின தேவியை ஆராதிக்கிறதாக்கும் ரொம்ப பிரியம். பத்ரகாளியோடு பாவம் அப்படிங்கிறது சௌமியமாக்கும். ரௌத்ரகாளியோடு பாவம் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு பயப்படுத்துறதாக்கும்.